மேனேஜர் இருக்காரா? இருக்கான் போய் பாரு. ஏப்பா அவமரியாதையா பேசுற? அந்த ஆளுக்கு மரியாதை ஒரு கேடாயா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாரு போ. சரி சாப்பிட்டு அப்புறம் பாக்குறேன். யோ, அந்த ஆள் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நீ எப்பயா போய் பாக்குறது? சாப்பிட்டா தூங்கிடுவான், விடாத போ. அண்ணன் எந்த ஊரு? வண்ணாரப்பேட்டை. வணக்கம். யாருக்குங்க இதெல்லாம்? எனக்குதான். ஒரு வேளைக்கா? ஆமா, இதை விட அதிகமா சாப்பிடுவேன். இப்ப எடுக்கிறது இல்ல. ஐயோ பாவம். வயசாகி போயிட்டு இல்ல, ஒர்க் பண்றது இல்ல. எது? இதுதான். இது என்னது? ஏப்பா, ஆமா, யார் நீங்க? உங்க ஆபீஸ்ல வேலை செய்தாரு விஸ்வநாதன், அவருடைய மச்சானா, அவரை தேடி வந்திருக்கேன். விஸ்வநாதன் கடைசியா விஜயதசமி அன்னைக்கு தான் வந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு சார் அவருக்கு? ஒண்ணு இல்ல, எனக்கு ஏப்பம். 5-6 மாசமா இங்க தலை காட்டல. அவர் எங்க போயிருக்கா தெரியுமா? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இந்த விஸ்வநாதனே இப்படித்தான். முந்தி ஒரு தடவை 3 மாசம் ஆபீஸ் பக்கமே வரல. என்னடா அண்ணா, வேற கம்பெனியில போய் சேர்ந்துட்டாரு. அப்புறம் நம்ம கம்பெனியில வந்து சேர்ந்தாரு. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இப்படித்தாங்க. அப்ப விஸ்வநாதன் வேற ஏதோ கம்பெனில வேலை செய்யறாருன்னு சொல்றீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியாது? நிச்சயமா. ஆனா ஒண்ணு சார், விஸ்வநாதன் வந்தா நம்ம கம்பெனில வேலை உண்டு. அவ்வளவு திறமைசாலி சார், சூப்பர் மேன். உட்காருங்க. ஆமா, விஸ்வநாதன் சாரையா தேடி வந்தீங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஒட்டு கேட்டனே. எப்போ அப்படிதானா? ஆமா. யோ, இந்த தீனி பண்டாரம் பேச்ச மட்டும் நீ நம்பாத. விஸ்வநாதன் சார் நம்மளுக்கு ஒரு தோஸ்த். அந்த ஆள் வேற வேலைக்கு அவசரம் போகல. ரொம்ப நாளா அந்த ஆளு குழந்தை இல்லாதது ஒரு குறையா இருந்தது. தான் பொண்டாட்டி கூட கோயில் குளத்துக்கு போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூப்பா. தேங்க்யூவா? இவ்வளோ நேரம் பேசுன, ஒரு 5-10 கொடுக்க கூடாது, முண்டோம். ஐயோ. Moderate turnout in by-election. New scheme. MGR to prove claim. Efforts to... அக்கா, காலையில காபி குடிச்ச உடனே ஹிந்து பேப்பர் எடுத்துக்கிறியே, கோயம்புத்தூர்ல ஹிந்து தானே? நான் வந்த வேலை எப்போ முடிஞ்சு போச்சுடா. ஏசியன் கேம்ஸ் கலர் டிவில பாக்கணும்னு வந்தேன், பார்த்தாச்சு. இனி புறப்பட வேண்டியதுதான். ஏங்கா, இங்க நடக்கிற விவகாரத்தை கொஞ்சம் பார்க்கப்படாதா? எல்லாம் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். நம்ம எதிர்த்த வீட்டு இன்ஜினியர் பொண்டாட்டி இருக்காளே, எவனோ பியூனோட ஓடி போயிட்டாலாம். எல்லாரும் பேசிக்கிறாங்க. நமக்கு ஏண்டா ஊர் வம்பு? இது மட்டும் தான் தெரியுமா உனக்கு? பக்கத்து வீட்டு ஆடிட்டர் மக விஷயம் அது தெரியாம இருக்குமா இருக்கு? அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கல, அபார்ஷன் பண்ணிட்டாளா? என் பொண்ணு பண்ணிக்கலையே. என்னது அபார்ஷனா? கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு சொல்ல வந்தேன். அக்கா, உன் மருமகளுக்கு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏண்டா, என்ன குடுகுடுப்பக்காரின்னு நினைச்சுக்கிட்டியா? பிரிஞ்ச துணியை வாங்கிட்டு நல்ல வாக்கு சொல்றதுக்கு? நான் ரிட்டையர்ட் தாசில்தாரோட வைஃப்டா. பீச்சிக்கோ வந்து நிக்குது, ரிப்பேர் பண்ணு. ஏன்பா, என்ன விட்டா உங்களுக்கு வேற டாபிக்கே கிடையாதா? குருபாதம் அவளை படிக்க வச்சேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா. இன்னும் என்னதான் பண்ணணும்ங்கற? கிணத்துல குதிக்கணும்ன்ற. அட நீ வேற, ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். தப்பா? இந்த கல்யாணம் பத்தி எடுத்தீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். உனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் ஒருத்தன் இருந்திருந்தா, நேத்து உனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இருந்து அவன் உன்னை காப்பாத்திருப்பான்ல? ஆமா, நீங்க முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்காதான் காரணம் சொன்னா எப்படி? எது எதை சொல்ற? நம்ம கோயிலுக்கு போனமே, அத முட்டாள்தானங்கறியா? நான் அத சொல்லல. நேரத்தோட போயிட்டு நேரத்தோட திரும்பி வந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்றேன். கேட்டியா? இப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணும் அப்பாவும். என்ன மாதிரியே? உன்ன மாதிரியே. இதே மாதிரி விசிறி முடிப்பு. அவனும் விசிறி மடிப்பு தான். அந்த பொண்ணுக்கும் அம்மா கிடையாது. அவனும் உன்ன மாதிரியே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். கோயம்புத்தூர் அத்தை சொல்றத உத்து கேட்டுக்கோ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். கடைசியில என்னடான்னு பார்த்தா, தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டு இவன் வெப்பாட்டிய கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்கான். அப்பா, உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேன் பாரு, என் புத்திய சோட்டால அடிக்கணும். எதால அடிக்கணும்? சோட்டால அடிக்கணும். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? பாய்சன். அப்பா 2 கப் டீ, 1 கப் பாய்சன், அதாவது விஷம். விஷமா? யோ, பாயசம். பாயசமா? சார், என் மகளை நீங்க பாத்திருக்கீங்கல்ல? பாத்திருக்கேன். அவ்வளவு அழகா இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட ஒரு குறை இருக்கு சார்.
கல்யாண பேச்சு எடுத்தாலே அவ பயப்படுறா. அந்த குறையை நீங்க தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும். நான் என்ன செய்யணும் எதிர்பார்த்தீங்க? நீங்க எப்படியாவது என் மக மனசை மாத்தணும். நான் உங்க மக மனசை மாத்துறது. சார் இது புரியல சார். அவரோட பொண்ண காதலிக்க சொல்றார் சார். கரெக்ட். புத்திசாலி புள்ள. இதெல்லாம் கற்பூர மாதிரி பிடிச்சுக்கிற. பொறுக்கி கைய கொடுங்க சார். தன்னோட பொண்ண காதலிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு நாளோ பேரா அலைய அப்பன இப்பதான் சார் முதல்ல பாக்குறேன். நானே இப்பதான் பாக்குறேன். என்ன நேரம் அப்படி. என்ன சார் சொல்றீங்க? இல்ல சார், எனக்கு கொஞ்சம் சொந்த வேலைங்க இருக்கு. என்ன விட்டுடுங்க, வேற யாரையாவது பாருங்க. விஜய், உங்க மேல ஏற்பட்டிருக்கிற அபிப்பிராயம் வேற யாரு பேர்லயும் எனக்கு ஏற்படல, ஏற்படவும் முடியாது. அதனாலதான் என் வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட மேட்டரை சொன்னேன். ப்ளீஸ் எப்படியாவது சால்வ் பண்ணுங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சார் சொன்னல என்ன விட்டுடுங்க சார். நான் சொல்றேன். விஜய் சார், அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார். நீங்க மட்டும் அவருக்கு உதவி செய்யலன்னா உங்களுக்கு மனசாட்சியே இல்லன்னு அர்த்தம். டேய் சேது டேய். சும்மா சார். சார் நீங்க கவலையே படாதீங்க. அவர் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க சாக போறீங்க. அட பாவிங்களா, உழைக்கிறதுக்கு வழி கேட்டா சாகறதுக்கு வழி சொல்றீங்களே. நடிப்பு தான் சார். செட்டப் பண்ணிடு, நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன். நடிப்பு தானே? பிச்சு உதறேன் பார். ஒரு சின்ன விஷயம், நாங்களும் பிச்சு உதறோம் பார். ஐயோ டாக்டர், என்ன சாமி கூப்பிட்டியா? என்னம்மா இந்த குலுக்கு குலுக்குற? ஐயோ, இந்த விஜய் பண்ண தப்பு என்ன தெரியுமா? கண்ட கைலாசங்கள் எல்லாம் கூப்பிட்டு அதுங்களுக்கு டாக்டர் ட்ரெஸ் போட்டு மேக்கப்பையும் போட்டு விட்டுட்டாரு. இவனடா காலையில 500 ஏத்திட்டான். கருவாடு வாசனை தாழ முடியல. சாமி உங்களுக்கு பிரஸ்டேஜ் கவர் தான் இருக்குது. ரொம்ப பேங்க் நாங்க கோட்டி போடுவோம் தெரியுமா? செடியாரியா செக்கிங் பண்ணணும். அடப்பாத்து என்ன தேடுற? இருதயம் தான். இருதயம் நெஞ்சில இல்லையா இருக்குது? நீ என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல இருக்கும். மாவரைக்கிற மிஷின் சத்தம் கேட்குது. ஆமா சேர்த்து கட்டிடலாமா? பண்டாரத்தை கூப்பிடுங்கப்பா. விஜய் என்ன ஹார்ட் அட்டாக் பேஷண்டா ஆக்ட் பண்ண சொன்னாரு. மாறு வேஷத்துல வந்து மயானத்துக்கே தூக்கிடுவீங்க போல இருந்த. அறிவு இருக்கா உனக்கு? ஆளு உயிரோட இருக்கும்போதே செத்து போயிட்டாருன்னு சொல்றியா? நீ சொன்ன சரியாதான் இருக்கும். நீயாவும் பொண்ண மதமதான் வளர்த்து வச்சிருக்கிற. தொடங்கும் போல இருக்குது. எனக்கு உன்னை கொல்லணும் போல இருக்க. சும்மா அம்மா தொண்டு பயில சதா இருக்கிற. அவன் ஆம்பளை தொடுவா. மூதேவி ஏன் கம்முன்னு கிடக்குது? சொல்றா என்னடா அது புத்தா இருக்குது? கண்ணத்தை பார்க்கல கால் மடிச்சிருக்குது. இது என் காலா பாத்துருவோம். மானத்தை வாங்குறீங்களே, சித்ரா வந்துட்டு இருக்கா. நீங்களா இந்த வீட்டுல விருந்தாளே இல்ல. உங்களா கூட்டு வந்த பிறகு என் புதிய செருப்பால அடிக்கணும். ஸ்டடியா இருங்க, ஆடாம. விஜய், சித்ராவை கூட சமாளிச்சுக்கலாம். எங்க அக்கா இருக்காளே, ரொம்ப இன்டெலிஜென்ட். சின்ன சிம்டம் கிடைச்சா கூட கண்டுபிடிச்சிருவா. ஐயோ, இவன் காலையில ஏற்றிட்டு வந்து என் உயிரை எடுக்கிறான் சார். ஐம் சாரி. அண்ணே, அப்புறம் பாத்துக்கலாம். எடுக்கை, அந்த கை. ஏதாவது பண்ண நான் தெரியாது. அப்பா, தம்பி, தம்பி, அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சு உங்களுக்கு? தம்பிக்கு என்னாச்சு? நீங்களா? ஆமா, ஒரு நிமிஷம் வாங்க. ஒத்துங்க அவனை. யார் தெரியுமா? கண் கண்ட தெய்வம், தெய்வத்தின் தெய்வம். இவர் இல்லைன்னா உன் கண்ணால உங்க அப்பாவை நீ பார்த்திருக்க முடியாதுமா. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி என் உடம்ப பாத்துங்க சார். இல்ல சார், நிறைய வேலை இருக்கு, போனோம். சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். அடம் பிடிக்கிறீங்களே. அவர் கையை பிடிச்சு கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கம்மா. கை கொடுங்க. கையை நீ கொடு. உங்களை பார்த்த பரதாபமா இருக்கு. சரி அம்மா, என்ன ஒரு சின்ன டிஃபெக்ட்னா, யார்கிட்ட அவர் பழகினாலும் விழுந்து விழுந்து நெருங்கி பழகுவார். அந்த பழக்கத்தை நீ தப்பா நினைக்காதம்மா. நீங்க விழறீங்களா? பழகுறீங்களா?